எந்த காம்பினேஷனில் பாஸ்வேர்டு போட்டாலுமே இந்த டேப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு காரணம் முதல் நாள் இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த சமயத்தில் இவர் பாஸ்வேர்டு போட்டனால என்ன பாஸ்வேர்டு போட்டாருன்னு இவருக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. இப்போ அதனால அவருக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டெல்லாம் போட்டு பார்க்குறாரு. ஆனால் எல்லாமே தப்புன்னு தான் வருது. சரி இந்த பாஸ்வேர்டு வேற எங்கேயாவது நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோமான்னு சொல்லி அவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஸோ நோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் இருக்குது, அந்த பின்னை போட்டு பார்க்குறாரு. ஆனால் அதுவும் தப்புன்னு வருது. என்னடா இது எதை போட்டாலுமே தப்புன்னு வருதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. அது அவரோட சீக்ரெட் ரூம். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போடுற ஒரு மிஷினை வச்சிருக்காரு. ஸோ இந்த மிஷினை வச்சு பாஸ்வேர்டு என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மிஷின் கிட்ட கொண்டு போயிட்டு இதில் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு அந்த மிஷின் ஆன் பண்ணுறாரு. இதை என்ன பண்ணுதுன்னா அதுக்கிட்ட இருக்கிற மல்டிபிள் அவுட்கம்ஸை போட்டு பார்க்குது. அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் இந்த நம்பரோட கடைசியில் என்ன வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ அதோட எல்லா அவுட்கம்ஸையும் அது போட்டு பார்க்குது. இவரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. சரி அதை போட்டு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவர் அப்படியே தூங்கி போயிடாரு. ஸோ இப்போ அந்த பாஸ்வேர்டு போட்டு முடிச்சிருக்கு. ஸோ இவர் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. இதுக்காடா இந்த மிஷின் இங்கே யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா பாஸ்வேர்டு 1 2 3 4ன்னு அது கண்டுபிடிச்சு வச்சிருக்குது. ஐயால இது கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்குடா மிஷின், இது நானே போட்டுருவேனே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.